ஒவ்வொரு இரவும் என் நாத்தி கனிகா யாருக்கும் எதுவும் சொல்லாமல் மெதுவாக தன் அறையின் கதவைத் திறப்பாள். நாலாபுறமும் பார்த்து யாராவது பார்த்துவிடக்கூடாது என்பது போல் பார்ப்பாள். பிறகு மெல்லிய காலடியுடன் ஸ்டோர் ரூமை நோக்கி நடப்பாள். அங்கு முழு 1 மணி நேரம் வரை இருப்பாள். வெளியே வரும்போது அவளது கண்கள் சிவந்திருக்கும், முகம் கண்ணீரால் நனைந்திருக்கும், உதடுகள் நடுங்கும். அவளது ஆன்மா ஒவ்வொரு இரவும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருப்பது போல் தோன்றும். முதலில் நான் நினைத்தேன், ஒருவேளை அவள் பழைய நினைவுகளில் மூழ்கிவிடுகிறாளோ என்று. ஆனால் படிப்படியாக அவளது நிலை மிகவும் மோசமாகி அவளது சிரிப்பு நின்று போனது. சாப்பாடு குறைந்தது, கண்களுக்கு கீழே கருவட்டங்கள் தோன்றின. வீட்டில் அனைவருக்கும் கனிகா முரட்டுத்தனமாகிவிட்டாள் என்று தோன்றியது. ஆனால் எனக்கு மட்டும் அவள் யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு வலியில் வாழ்கிறாள் என்பது புரிந்தது. நான் பல இரவுகள் விழித்திருந்து அவளை மெதுவாக பார்த்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் அதே ஸ்டோர் ரூமுக்குச் சென்று திரும்பி வந்து தன் அறையில் பூட்டிக் கொள்வாள். என் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன, ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஒரு மருமகளாக நான் என் மாமனார் மற்றும் கணவரிடம் நேரடியாக எதுவும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு பெண்ணாக கனிகாவின் கண்களில் மறைந்திருக்கும் வலியை நான் தெளிவாக பார்க்க முடிந்தது. திங்கட்கிழமை காலை மாமனார் மற்றும் என் கணவர் குணால் வழக்கம் போல் அலுவலகம் சென்றுவிட்டனர். வீட்டில் நான், மாமியார் மற்றும் கனிகா மட்டுமே இருந்தோம். மாமியார் கோயிலுக்குச் சென்றுவிட்டார். இதுதான் சரியான நேரம் என்று எனக்கு தோன்றியது. நான் மெதுவாக அவள் அறைக்குச் சென்றேன். அவள் ஜன்னலுக்கு அருகில் உட்கார்ந்து வெற்று வெளியை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் தெரியாத எத்தனை இரவுகளின் தூக்கமின்மை மற்றும் எத்தனை வருடங்களின் வலி குவிந்திருந்தது. நான் அவள் தோளில் கை வைத்ததும் அவள் பயங்கரமாக திடுக்கிட்டாள். நான் மிகுந்த பாசத்துடன் கேட்டேன், கனிகா, ஒவ்வொரு இரவும் நீ அந்த ஸ்டோர் ரூமுக்குள் என்ன செய்யப் போகிறாய்? எந்த ரகசியம் உன்னை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறது? இதைக் கேட்டதும் அவள் முகத்தின் நிறம் மாறியது. அவள் கைகள் நடுங்கின. மூச்சு வேகமாகியது. திடீரென அவள் பைத்தியக்காரியைப் போல் நடந்து கொள்ளத் தொடங்கினாள். தலையை வேகமாக ஆட்டினாள். தலைமுடியை பீத்தாள். மீண்டும் மீண்டும் கேட்காதே பொன்னி, கேட்காதே, நான் செத்து விடுவேன் என்று மட்டுமே சொன்னாள். அவளது நிலையை பார்த்து நான் பயந்து போனேன். அவளை பிடித்து அமைதிப்படுத்த முயன்றேன். ஆனால் அவள் தன்னுணர்வில் இல்லை. கட்டாயமாக அவள் கன்னத்தில் ஒரு பலமான அறை கொடுத்தேன். அறையின் சத்தம் அறை முழுக்க எதிரொலித்தது. அவள் சில நிமிடங்கள் முழுமையாக அமைதியானாள். அடுத்த கணமே அவள் பெருங்குரலில் அழத் தொடங்கினாள். நான் அவளை என் மார்பில் அணைத்து கொண்டேன். அவள் குழந்தையைப் போல் தேம்பி தேம்பி அழுதாள். அவளது கண்ணீர் என் ஆடையை நனைத்தது. அப்போது அவள் என் நாத்தி அல்ல, என் தங்கை என்று தோன்றியது. பல வருடங்களாக தன் மார்பில் ஒரு பெரிய காயத்தை மறைத்து வைத்திருக்கும் சிறிய தங்கை. நீண்ட நேரம் அழுத பிறகு அவள் சுவாசம் இயல்பான போது நடுங்கும் குரலில் சொன்னாள், பொன்னி, நான் ராஜ்வீரை மிகவும் நேசிக்கிறேன். அவரும் என்னை அப்படியே நேசிக்கிறார். நாங்கள் கல்லூரி நாட்களில் இருந்தே ஒருவருக்கொருவர் உடன் இருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் தவறு எதுவும் செய்யவில்லை. நாங்கள் வெறுமனே ஒரு நாள் திருமணம் செய்து சிறிய வீடு அமைக்க விரும்பினோம். ஆனால் ராஜ்வீர் எனக்காக அப்பா மற்றும் அண்ணனிடம் என் கையை கேட்க இந்த வீட்டுக்கு வந்த அதே நாள் என் உலகம் முழுவதும் அழிந்தது. இப்படிச் சொல்லும்போது அவள் குரல் தடுமாறியது. நான் அவள் கையை இறுக்கப் பிடித்து மேலும் பேச தைரியம் கொடுத்தேன். அவள் நடுங்கும் உதடுகளுடன் சொன்னாள், பொன்னி, அப்பா மற்றும் அண்ணன் அவரை இந்த ஸ்டோர் ரூமுக்குள் அழைத்துச் சென்றனர். கதவை பூட்டினர். பிறகு அவரை அப்படியொரு கொடுமையாக அடித்தனர். அவரது அலறல்கள் வீடு முழுக்க எதிரொலித்தன. நான் கதவுக்கு வெளியே அழுது கெஞ்சினேன். ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை. அவர்கள் ராஜ்வீரின் ஒரு கையை உடைத்தனர், ஒரு காலையும் உடைத்தனர். அவர் மயக்கமானபோது அவரை சாலையோரத்தில் வீசிவிட்டு வந்தனர். அவள் சொன்னதை கேட்டதும் என் காலடியில் தரை தடுமாறியது. உடல் முழுவதும் மரத்துப் போனது. என் கணவர் குணால் மற்றும் மாமனார் இப்படி செய்திருக்க முடியும் என்று நம்பவே முடியவில்லை. நானும் குணாலும் காதல் திருமணம் செய்தோமே. அவர்கள் எங்கள் காதலை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் தங்கள் மகளின் காதலுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? நான் நடுங்கும் குரலில் கேட்டேன். ஆனால் கனிகா, ஏன் இப்படி செய்தார்கள்? ஏதாவது காரணம் இருந்திருக்கும். கனிகா கண்களை மூடினாள். கண்ணீர் மீண்டும் பெருகியது. பொன்னி, ராஜ்வீர் அனாதை. அவருக்கு தாய் தந்தை இல்லை. அவர் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவர். அப்பா மற்றும் அண்ணன் சொன்னார்கள், யாருடைய நெறி இல்லாத பிள்ளையோ தெரியவில்லை. அப்படிப்பட்ட பையனை இந்த வீட்டின் மருமகனாக ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று. குலத்தின் மரியாதை மண்ணில் கலந்துவிடும் என்றார்கள்.
பொன்னி, ஒரு மனிதனின் தவறு வெறும் அவனுக்கு பெற்றோர் இல்லை என்பதுதானா? அனாதையாக இருப்பது குற்றமா? ராஜ்வீர் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. தன் உழைப்பால் படித்து அரசு ஆசிரியரானார். தன் காலில் நின்றார். ஆனாலும் மக்கள் அவரை அவர் பிறப்பின் அடிப்படையில்தான் எடை போட்டனர். கனிகா தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளது ஒவ்வொரு அழுகையும் என் இதயத்தை தாக்கியது. அவள் என் கையை பிடித்து சொன்னாள், பொன்னி, அப்பா என்னை ராஜ்வீருக்கு திருமணம் செய்யவில்லை என்றால் நான் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே இருந்து விடுவேன். நான் வேறு யாருடைய மனைவியாகவும் ஆகமாட்டேன். என் இதயம், என் உயிர், என் அனைத்தும் ராஜ்வீருக்கே உரியது. அவரை தவிர வேறு யாருடனும் நான் வாழ முடியாது. அவள் கண்களில் இருந்த வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நான் மெதுவாக கேட்டேன், ராஜ்வீர் இப்போது எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? அவள் கண்ணீரை துடைத்தபடி சொன்னாள், இப்போது கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறார். ஆனால் அவரது கால் முழுமையாக சரியாகவில்லை. இன்றும் வீல் சேரில் உட்கார்ந்து பள்ளிக்குச் செல்கிறார். ஏனெனில் அவர் அரசு பள்ளியில் ஆசிரியர். அவர் தோற்கவில்லை. ஆனால் அவரது புன்னகை என்றென்றைக்கும் எங்கோ போய்விட்டது. ராஜ்வீரின் நிலையை கேட்டு என் கண்களும் நிறைந்தன. ஒரு அப்பாவி மனிதன் வெறும் காதல் செய்ததற்காக இவ்வளவு பெரிய தண்டனை பெற்றான். அவர் தினமும் வீல் சேரில் உட்கார்ந்து எந்த தைரியத்துடன் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கிறார் என்று நினைக்கவே முடியவில்லை. மறுபுறம் என் நாத்தி ஒவ்வொரு இரவும் அந்த ஸ்டோர் ரூமுக்குச் சென்று அந்த அலறல்களை நினைத்து உடைந்து போகிறாள். நான் கனிகாவின் தலையில் கை வைத்தேன். அவள் சிறு குழந்தையைப் போல் என் தோளில் தலை சாய்த்து அழுதாள். நான் உறுதியான குரலில் சொன்னேன், கனிகா, இன்று முதல் நீ தனியாக இல்லை. நான் வாக்கு தருகிறேன். அப்பா மற்றும் குணாலுக்கு அவர்களது தவறை உணர்த்தியே ஆக வேண்டும். எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி. ஆனால் உன் திருமணம் ராஜ்வீருடன் தான் நடக்கும். உண்மையான காதல் என்றால் அதை யாரும் தோற்கடிக்க முடியாது. என் பேச்சை கேட்டதும் கனிகா என்னை இறுக்க அணைத்துக் கொண்டாள். அவ்வளவு வேகமாக அழுதாள். பல வருடங்களின் வலி கண்ணீருடன் வெளியேறுவது போல் இருந்தது. அந்த நொடியில் நான் மனதுக்குள் ஒரு சபதம் செய்தேன். இந்த வீட்டின் பொய்யவன் மரியாதையின் பெயரால் யாருடைய வாழ்க்கையையும் அழிக்கவிட மாட்டேன். கனிகாவை அணைத்தபடி நீண்ட நேரம் அவளை அமைதிப்படுத்தினேன். அவள் கண்ணீர் நின்றது. ஆனால் அவள் கண்களில் இருந்த வலி இன்னும் தெளிவாக தெரிந்தது. அன்று முழு நாளும் நான் பரபரப்பாக இருந்தேன். மாலையில் குணால் மற்றும் மாமனார் அலுவலகத்திலிருந்து திரும்பியபோது நான் சாதாரணமாக இருக்க முயற்சித்தேன். ஆனால் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் கனிகா சொன்ன வார்த்தைகளும் ஸ்டோர் ரூமில் எதிரொலித்த ராஜ்வீரின் அலறல்களும் கேட்டன. குணால் பாசத்துடன் என்னிடம் நாள் முழுவதும் பேசினான். ஆனால் என் மனதில் அவனுக்கு முதல் முறையாக ஒரு விசித்திரமான தூரம் உருவானது. தன் சிறிய தங்கையின் காதலை இவ்வளவு கொடுமையாக நசுக்கும் மனிதனை நான் உண்மையில் அறிந்திருக்கிறேனா என்று யோசித்தேன். இரவு உணவு அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். கனிகா வழக்கம் போல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் தட்டில் உணவு இருந்தது. ஆனால் 2 வாய் மட்டுமே சாப்பிட்டாள். மாமனார் ஒருமுறை கூட அவள் ஏன் இவ்வளவு மனச்சோர்வுடன் இருக்கிறாள் என்று கேட்கவில்லை. இந்த வீட்டில் அவளது புன்னகையின் மரணத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டது போல் இருந்தது. அன்றிரவு மீண்டும் 12 மணிக்கு என் கண் விழித்தது. கனிகா மீண்டும் ஸ்டோர் ரூமை நோக்கிச் செல்வதை பார்த்தேன். ஆனால் இம்முறை நான் அவளை பின்தொடரவில்லை. அவள் அங்கு ராஜ்வீரின் அலறல்களை உணரச் செல்கிறாள் என்பது எனக்கு தெரியும். காலை வரை நான் தூங்கவில்லை. மறுநாள் நான் ராஜ்வீரை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அவரை பார்க்காமல் இந்த கதையின் முழு உண்மையையும் அறிய முடியாது. நான் மாமியாரிடம் கோயிலுக்கு போவதாக சொல்லி வீட்டிலிருந்து வெளியேறினேன். கனிகா எனக்கு அவர் படிக்கும் பள்ளியின் முகவரியை தந்திருந்தாள். முழு பயணமும் என் மனதில் ஒரே கேள்வி, உண்மையில் அவர் இன்றும் அந்த விபத்தின் வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறாரா? சுமார் 1 மணி நேரத்திற்குப் பிறகு நான் அந்த சிறிய அரசு பள்ளியை அடைந்தேன். பள்ளி மணி அடித்திருந்தது. குழந்தைகள் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது என் பார்வை வராண்டாவுக்குச் சென்றது. அங்கு ஒரு வீல் சேரில் உட்கார்ந்து ஒரு இளைஞர் குழந்தைகளின் புத்தகங்களை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஆழ்ந்த அமைதி இருந்தது. ஆனால் கண்களில் ஒருபோதும் முடிவடையாத வலி இருந்தது. அவரது ஒரு கை இன்னும் முழுமையாக நேராக வளையவில்லை. குழந்தைகள் ராஜ்வீர் சார் என்று அவரைச் சூழ்ந்து கொள்ள அவர் புன்னகைத்தபடி அன்புடன் புரிந்து கொள்ளச் செய்தார். அவரை பார்த்ததும் என் கண்கள் நிறைந்தன. என் சொந்த குடும்பம் அபலையாக்கிய அந்த மனிதர் இன்றும் மற்றவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். நான் மெதுவாக அவர் அருகில் சென்று, ராஜ்வீர் ஜி என்றேன். அவர் தலையை உயர்த்தி என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு கணம் பயம் ஓடியது.
நான் அந்த வீட்டின் மருமகள் என்பதை அவர் அடையாளம் கண்டு கொண்டிருக்கலாம். நான் கை கூப்பியபடி சொன்னேன், நான் கனிகாவின் பொன்னி. இதை கேட்டதும் அவரது முகத்திலிருந்த புன்னகை மறைந்தது. அவர் மெதுவாக சொன்னார், தயவு செய்து நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள். உங்கள் வீட்டாருக்கு நீங்கள் என்னை சந்தித்தது தெரிந்தால் மீண்டும் பிரச்சனை வரும். நான் இனி சண்டையிட விரும்பவில்லை. அவரது குரலில் பயம் இல்லை, உடைந்த நம்பிக்கை இருந்தது. நான் அவர் வீல் சேருக்கு முன்பு உட்கார்ந்து, நான் சண்டையிட வரவில்லை, உண்மையை அறிய வந்தேன் என்றேன். சில நிமிடங்கள் அவர் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் கண்கள் பனித்தன. பொன்னி, அன்று நான் என் உழைப்பு மற்றும் வேலைக்கு நம்பிக்கையுடன் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். கனிகாவின் கையை கேட்க. மக்கள் என் பண்புகளை பார்ப்பார்கள், என் உழைப்பை பார்ப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் என் கடந்த காலத்தை மட்டுமே பார்த்தனர். தந்தை இல்லாதவன், குலம் இல்லாதவன், அவர்களது மகளுக்கு தகுதியானவன் அல்ல என்றனர். நான் கைகூப்பி அவர்களிடம் நான் கனிகாவை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று மட்டுமே சொன்னேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை. ராஜ்வீர் சிறிது நேரம் அமைதியானார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர்கள் என்னை மனிதனாக இல்லாமல் ஒரு மிருகமாக அடித்தனர். என் கை உடைந்தது, கால் உடைந்தது. பல நாட்கள் மருத்துவமனையில் கிடந்தேன். டாக்டர் என் கால்களில் ஒருபோதும் சரியாக நடக்க முடியாது என்றார். ஆனால் பொன்னி, அந்த வலியை விட பெரிய வலி கனிகாவின் அழுகை என் காதுகளில் எதிரொலித்தபோது ஏற்பட்டது. நான் அவளுக்கு ஒருபோதும் அழ வைக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனால் என்னால் அவளது வாழ்க்கை முழுவதும் அழுதபடியே இருக்கிறது. அதனால்தான் நான் அவளை சந்திப்பதையும் நிறுத்திவிட்டேன். அவள் என்னால் தந்தை மற்றும் அண்ணனுடன் எப்போதும் சண்டையிட வேண்டாம் என்று நினைக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு அவர் தத்தார். புகைப்படத்தில் கல்லூரி நாட்களின் கனிகாவும் ராஜ்வீரும் சிரித்தபடி நின்றிருந்தனர். பின்புறம் சிறிய எழுத்துக்களில், முழு உலகமும் நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் ஒருவருக்கொருவர் கைவிட மாட்டோம் என்று எழுதியிருந்தது. புகைப்படத்தில் கண்ணீர் துளிகள் இருந்தன. அந்த புகைப்படத்தை பார்த்து நான் என்னை தடுக்க முடியவில்லை. என் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. உண்மையான காதல் பணம், குலம் அல்லது பெயருக்கு அடிமையாகாது என்பதை உணர்ந்தேன். நான் மெதுவாக கேட்டேன், ராஜ்வீர், நீ இன்றும் கனிகாவை அவ்வளவு நேசிக்கிறாயா? அவர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பதிலளித்தார், பொன்னி, காதல் குறைந்திருந்தால் வலியும் குறைந்திருக்கும். ஆனால் என் காதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. அதனுடன் அவனுக்காக காத்திருப்பதும் அதிகரித்தது. இன்றும் நான் அவனுடையவனாகவே இருக்கிறேன். மரணம் வரை அவனுடையவனாகவே இருப்பேன். அவனுக்கு வேறு யாருடனாவது திருமணம் ஆனாலும் நான் அவளை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆனால் இரண்டாவது திருமணமும் ஒருபோதும் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில் அவளுடைய இடத்தை யாரும் எடுக்க முடியாது. அவளுடைய வார்த்தைகளை கேட்டு என் இதயம் நிறைந்தது. அந்த நேரத்திலேயே மனதுக்குள் நான் இன்னொரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டேன். இப்போது இது கனிகாவின் கனவு மட்டுமல்ல, என் பொறுப்பாகவும் மாறியிருந்தது. இந்த அநீதியை ஒழித்து கட்டியே ஆக வேண்டும். அதற்காக என் கணவருக்கும் மாமனாருக்கும் முன்பாக நான் நிற்க வேண்டி வந்தாலும் சரி. ராஜ்வீரிடம் விடை பெற்றுக்கொண்டு நான் வீட்டை நோக்கி நடந்தேன். வீட்டிற்கு திரும்பும் போது என் மனதில் ராஜ்வீரின் முகம் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்த அந்த மனிதர், அவரது முகத்தில் வலி இருந்தது. ஆனால் இதயத்தில் யார் மீதும் வெறுப்பு இல்லை. இது என்னை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைத்தது. மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது பிறப்பா அல்லது அவனது பண்புகளா? முழு பாதையிலும் என் கண்கள் கலங்கியிருந்தன. அந்த பையன் தன் உழைப்பால் அரசு ஆசிரியராகி நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிரச் செய்தான். ஆனால் அவனது தாய் தந்தையர் யார் என்று தெரியாத காரணத்திற்காக அவனை நிராகரித்து விட்டார்கள். மறுபுறம் என் கணவர் குணால் மற்றும் மாமனார் சமூகத்தில் மரியாதைக்குரியவர்களாக அறியப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த மகளின் மகிழ்ச்சியை கொடூரமாக நசுக்கியிருந்தார்கள். இந்த உண்மையை பற்றி நான் எவ்வளவு சிந்தித்தேனோ அவ்வளவுக்கு என் இதயம் பாரமாகியது. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் சூழல் சற்று மாறியிருப்பதை உணர்ந்தேன். புருஷ அறையில் மாமனார் கடுமையான முகத்துடன் உட்கார்ந்திருந்தார். குணால் அவருக்கு அருகில் இருந்தான். அம்மா அமைதியாக தலை குனிந்து உட்கார்ந்திருந்தார். கனிகா தன் அறையின் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தாள். என்னை பார்த்ததும் குணால் கடுமையான குரலில் கேட்டான், எங்கே போயிருந்தாய்? அவன் குரலில் முன்பிருந்த அன்பு சிறிதும் இல்லை. நான் சாதாரணமாக இருக்க முயற்சி செய்து கோவிலுக்கு போயிருந்தேன் என்றேன். ஆனால் நான் இவ்வளவு சொன்னதும் குணால் மேஜையில் கையடித்து,
பொய் சொல்லாதே, நான் உன்னை ராஜ்வீரின் பள்ளிக்கு போகும்போது பார்த்தேன் என்றான். இதை கேட்டதும் என் கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன. ஒரு கணம் எனக்குள் இருந்த அனைத்து மூச்சும் நின்றுவிட்டது போல் இருந்தது. இப்போது உண்மையை மறைப்பதில் அர்த்தமில்லை. நான் தைரியத்தை வரவழைத்து, ஆம், நான் ராஜ்வீரை பார்க்கப் போனேன். ஏனென்றால் அவன் என்ன தவறு செய்தான் என்பதை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றேன். இதை கேட்டதும் மாமனாரின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவர் உயர்ந்த குரலில், அந்த பையனின் பெயரை இந்த வீட்டில் மறுபடியும் சொல்லாதே. அவன் இந்த குடும்பத்திற்கு தகுதியானவனே இல்லை என்றார். நான் முதல் முறையாக என் மாமனாரின் கண்களில் நேரடியாக பார்த்து, யார் தகுதியானவர் யார் இல்லை என்பதை மனிதனின் பிறப்பு தீர்மானிப்பதில்லை, அவனது குணம்தான் தீர்மானிக்கிறது என்றேன். என் பேச்சை கேட்டதும் முழு அறையிலும் மௌனம் கவிழ்ந்தது. இந்த வீட்டின் மருமகள் இப்படி தைரியமாக அவர்களுக்கு எதிராக நிற்பாள் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். குணால் வேகமாக என் பக்கம் வந்து, உனக்கு தெரியுமா, நீ யாருக்கு ஆதரவாக பேசுகிறாய்? அடையாளமே இல்லாத ஒரு பையனுக்கு என்றான். நான் பயமின்றி பதிலளித்தேன். அடையாளத்தை மனிதன் தன் செயல்களால் உருவாக்குகிறான். ராஜ்வீர் இன்று அரசு ஆசிரியர். தன் உழைப்பால் மரியாதை பெற்றிருக்கிறான். ஆனால் நீங்களும் அப்பாவும் அவனுக்கு என்ன செய்தீர்கள்? அவன் கையை உடைத்தீர்கள், காலை உடைத்தீர்கள், அவனை தெருவில் வீசினீர்கள். அன்றே அவன் உயிர் போயிருந்தால் நீங்கள் இருவரும் உங்களை மன்னித்துக் கொள்ள முடியுமா? அவன் விரும்பினால் உங்களுக்கு தண்டனை வாங்கிக் கொட்டுக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அது அவனது பண்பு. என் வார்த்தைகள் அம்புகளைப் போல் இருவரின் இதயத்திலும் இறங்கின. ஆனால் அவர்களின் முகத்தில் இன்னும் அகங்காரம் தெரிந்தது. அப்போது கனிகா தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் கண்கள் அழுது அழுது வீங்கியிருந்தன. நடுங்கும் குரலில், அண்ணா, நீ என்னை உன் தங்கையாக நினைத்திருந்தால் என் மகிழ்ச்சியையும் பார்த்திருப்பாய். நீ என் முழு வாழ்க்கையையும் பறித்துவிட்டாய் என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள். ஆனால் மாமனாரின் இதயம் இன்னும் இலகவில்லை. அவர் கோபத்தில், பேசாமல் இரு. நாங்கள் செய்தது நம் குடும்பத்தின் மரியாதைக்காகத்தான். ஒரு அனாதையை இந்த வீட்டின் மருமகனாக்கி நாங்கள் மற்றவர்களுக்கு தலைகுனிய முடியாது என்றார். நான் முதல் முறையாக உயர்ந்த குரலில், குடும்ப மரியாதை ஏழை அல்லது அனாதையை ஒதுக்குவதால் காக்கப்படுவதில்லை, மனிதநேயத்தால் காக்கப்படுகிறது. நீங்கள் ராஜ்வீரை அடித்த அன்றே இந்த வீட்டின் உண்மையான மரியாதை அழிந்துவிட்டது என்றேன். என் பேச்சைக் கேட்டு அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. நான் அன்று ரொம்ப தடுத்தேன், புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை. அன்றிலிருந்து நான் ஒவ்வொரு இரவும் கடவுளிடம் அந்த பையனின் சாபம் நமக்கு படக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு அறையில் ஆழமான மௌனம் நிலவியது. முதல் முறையாக இந்த வீட்டில் யாரோ ஒருவரின் இதயம் இன்னும் முழுவதும் கல்லாக மாறவில்லை என தோன்றியது. ஆனால் உடனே குணால் மீண்டும் கடுமையான குரலில், நடந்துவிட்டது. இந்த பேச்சை இங்கேயே முடித்துக் கொள்ளுங்கள். கனிகாவின் திருமணம் அடுத்த மாதம் என் நண்பனின் தம்பியுடன் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அவன் ரொம்ப பணக்கார குடும்பம் என்றான். இதை கேட்டதும் கனிகா சிதறுண்டு போனாள். அவள் அழுது கொண்டே, அண்ணா, நான் செத்து விடுவேன். ஆனால் வேறு யாருடைய மனைவியாகவும் ஆகமாட்டேன் என்றாள். கனிகாவின் இந்த பேச்சை கேட்டு என் பொறுமை தளர்ந்தது. நான் உறுதியான குரலில், இந்த வீட்டில் யாரையும் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ய முயற்சி செய்தால் முதலில் நான் இந்த அநீதிக்கு எதிராக நிற்பேன். என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினாலும் சரி. ஆனால் கனிகாவின் வாழ்க்கை பாழாக அனுமதிக்க மாட்டேன் என்றேன். என் பேச்சை கேட்டு குணால் கோபத்தில், நீ இந்த விஷயத்தில் ஒரு அடி முன்னால் வைத்தால் இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை என்றான். நான் அமைதியாக ஆனால் உறுதியாக, சத்தியத்துக்கு ஆதரவு கொடுப்பதன் விலை இந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் எனக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. ஆனால் ஒரு அப்பாவி மனிதனையும் என் நாத்தனாரின் வாழ்க்கையையும் பாழாகும்போது நான் மௌனமாக பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றேன். அன்று இரவு முழு வீட்டிலும் யாரும் தூங்கவில்லை. கனிகா தன் அறையில் அழுது கொண்டிருந்தாள். அம்மா கடவுளுக்கு முன் உட்கார்ந்திருந்தார். நான் இன்னும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலை வீட்டின் சூழல் ஏதோ சுடுகாட்டை போல் இருந்தது. இரவு முழுவதும் யாருக்கும் தூக்கம் வரவில்லை. கனிகா அழுது அழுது களைத்துப் போயிருந்தாள். அம்மா கோவிலுக்கு முன் உட்கார்ந்து கடவுளிடம் தன் மகளின் மகிழ்ச்சிக்காக பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். நான் சமையலறையில் நின்றிருந்தேன். ஆனால் கைகள் வேலை செய்தன. மனம் வேறு எங்கோ
அலைந்து கொண்டிருந்தது. அப்போது காலை சுமார் 10 மணிக்கு வீட்டு மணி ஒலித்தது. நான் கதவை திறந்தேன். முன்னால் சுமார் 70 வயது முதியவர் நின்றிருந்தார். வெள்ளை முடி, குனிந்த முதுகு, ஆனால் முகத்தில் ஒரு விசித்திரமான கம்பீரம் இருந்தது. அவர் மிகவும் பணிவுடன், மகளே, இது குணால் ஜியின் வீடுதானே என்று கேட்டார். நான் அவரை உள்ளே வரச் சொன்னேன். அவர் புருஷ அறைக்கு வந்ததும் மாமனார் மற்றும் குணால் அவரை பார்த்தார்கள். இருவரும் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. முதியவர் உட்காரும் முன்பே கைகூப்பி, என் பெயர் ஹரிநாராயண். நான் அந்த அனாதை ஆசிரமத்தின் நிர்வாகி. ராஜ்வீர் சிறுவயதில் இருந்து வளர்ந்த இடம் என்றார். ராஜ்வீரின் பெயரை கேட்டதும் அறையில் மீண்டும் அதே கனமான மௌனம் பரவியது. மாமனாரின் முகம் கடுமையானது. அவர் கடுமையான குரலில், நீங்கள் அந்த பையனுக்காக வந்திருந்தால் வீணாக வந்துவிட்டீர்கள். எங்கள் முடிவு மாறாது என்றார். ஆனால் ஹரிநாராயண் ஜியின் முகத்தில் கோபமே இல்லை. அவர் மிக அமைதியான குரலில், நான் உறவு கேட்க வரவில்லை. நான் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். உண்மை தெரிந்த பிறகு உங்களுக்கு உங்கள் செயலுக்கு வருத்தம் ஏற்படும் என்று நினைத்தேன் என்றார். அவ்வாறு சொல்லி தம் பையிலிருந்து ஒரு பழைய டைரி, சில அரசு ஆவணங்கள் மற்றும் ஒரு சிறிய புகைப்படத்தை எடுத்தார். முழு அறையின் பார்வையும் அந்த காகிதங்களின் மீது பதிந்தது. அவர் மெதுவான குரலில் சொல்ல ஆரம்பித்தார். சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு ஒரு பயங்கர சாலை விபத்து ஏற்பட்டது. ஒரு தம்பதியினர் தங்கள் 6 மாத குழந்தையுடன் பயணம் செய்து கொண்டிருந்தனர். விபத்தில் தாய் தந்தையர் இருவரும் அங்கேயே இறந்துவிட்டனர். குழந்தை பல மணி நேரம் சாலையோரம் அழுது கொண்டிருந்தது. போலீஸ் வந்தபோது தாய் தந்தையரின் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அவர்களின் எந்த உறவினரும் அந்த குழந்தையை தத்து எடுக்க மறுத்துவிட்டனர். அந்த குழந்தை எங்கள் அனாதை ஆசிரமத்திற்கு அனுப்பப்பட்டது. ராஜ்வீர் அந்த குழந்தைதான். இதை கேட்டதும் அறையில் இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஹரிநாராயண்ஜி தொடர்ந்தார். நீங்கள் அநாகரிகமான குழந்தை என்று சொன்ன அந்த குழந்தையின் தாய் தந்தையர் திருமணமான, படித்த, மரியாதைக்குரியவர்கள். அவனது தவறு என்பது சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்ததுதான். இதை கேட்டு அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கனிகா பெருங்குரலில் அழ ஆரம்பித்தாள். ஆனால் மாமனார் இன்னும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அப்போது ஹரிநாராயண் ஜி அந்த சிறிய புகைப்படத்தை அவர்களிடம் நீட்டினார். புகைப்படத்தில் ராஜ்வீர் சுமார் 5 வயது சிறுவனாக இருந்தான். அவன் முகத்தில் அப்பாவியான புன்னகை இருந்தது. எந்த குடும்பம் அவனை தத்து எடுக்க வருகிறதோ அவர்களிடம் அவன் இப்படித்தான் கேட்பான். இவர்கள் என்னை விட்டுவிட்டு போய்விட மாட்டார்களே. அவனுக்கு சிறு வயதிலிருந்தே அன்பு மட்டுமே தேவைப்பட்டது. ஆனால் பெரியவனான பிறகும் மக்கள் அவனை அனாதை என்பதற்காக தண்டித்தனர். இதுவரை குணாலின் தலை குனிந்துவிட்டது. அவன் முகத்திலிருந்த கோபம் மறைந்துவிட்டது. ஆனால் ஹரிநாராயண் ஜி அங்கே நிற்கவில்லை. நீங்கள் அவன் கையையும் காலையும் உடைத்தீர்கள். மாதக்கணக்கில் மருத்துவமனையில் இருந்தான். டாக்டர்கள் அவன் ஒருபோதும் வேலை செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவன் தோற்கவில்லை. இன்றும் அவன் தன் சம்பளத்தின் ஒரு பகுதியை எங்கள் அனாதை ஆசிரமத்தின் குழந்தைகளின் படிப்புக்கு செலவழிக்கிறான். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு தகுதியில்லை என்று நினைத்த அந்த பையன் இன்றும் இந்த உலகில் யாருமில்லாத குழந்தைகளுக்கு துணையாக இருக்கிறான். இப்போது மாமனாரின் கண்களும் கலங்கின. அவர் கைகள் நடுங்கின. முதல் முறையாக மெதுவான குரலில், அவன் எங்களுக்கு எதிராக போலீசில் புகார் கொடுக்கவில்லையா என்று கேட்டார். ஹரிநாராயண் ஜி லேசாக புன்னகைத்து, நான் அவனை ரொம்ப புரிய வைக்க முயற்சி செய்தேன். உனக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைத்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடு என்று. ஆனால் அவன் சொன்னான், நான் அப்படி செய்தால் அதிகம் துன்பப்படுவது கனிகாதான். அவளை நீதிமன்றங்களில் அலைவதை பார்க்க என்னால் முடியாது. இதை கேட்டதும் குணால் உள்ளுக்குள் உடைந்தான். அவனுக்கு தன் கோபத்தில் ராஜ்வீரை தள்ளியது. அவன் அலறல்கள் வீட்டின் சுவர்களில் எதிரொலித்தது நினைவுக்கு வந்தது. அவன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அம்மா முதல் முறையாக அவனை அழுவதை பார்த்தார். கனிகா இதையெல்லாம் பார்த்து இன்னும் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். நடுங்கும் குரலில், அண்ணா, பார்த்தீர்களா, நீங்கள் அவமானப்படுத்தியவர் இன்று வரை உங்களை பற்றி ஒரு கெட்ட வார்த்தை கூட சொல்லவில்லை என்றாள். முழு வீடும் குற்ற உணர்ச்சியில் நிறைந்திருந்தது. ஆனால் என் மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. நான் ஹரிநாராயண் ஜியிடம், பாபா, ராஜ்வீர் இன்றும் கனிகாவை திருமணம் செய்ய விரும்புகிறானா என்று கேட்டேன். முதியவரின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அவர் மெதுவான குரலில், மகளே, அவன் இன்றும் ஒவ்வொரு
ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருக்கிறான். ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று கடவுளிடம் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டுமே செய்கிறான். கனிகா என் விதியில் இல்லை என்றால் அவளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். அவன் இன்று வரை வேறு எந்த பெண்ணை பற்றியும் நினைத்தது கூடில்லை. ராஜ்வீர் இன்றும் கனிகாவை திருமணம் செய்ய விரும்புகிறானா என்று கேட்டேன். முதியவரின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அவர் மெதுவான குரலில், மகளே, அவன் இன்றும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருக்கிறான். ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று கடவுளிடம் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டுமே செய்கிறான். கனிகா என் விதியில் இல்லை என்றால் அவளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். அவன் இன்று வரை வேறு எந்த பெண்ணை பற்றியும் நினைத்தது கூட இல்லை என்றார். அவரது பேச்சை கேட்டு முழு வீட்டின் சுவர்களும் வெக்கத்தில் தலை குனிந்தது போல் இருந்தது. முதல் முறையாக மாமனார் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு பெருங்குரலில் அழுதார். அவர் திரும்பத் திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார். நாங்கள் மிக பெரிய பாவம் செய்துவிட்டோம், மிக பெரிய பாவம். ஹரிநாராயண் ஜி போன பிறகு முழு வீட்டிலும் அப்படியொரு மௌனம் நிலவியது. பல வருடங்களாக சேர்ந்திருந்த அகங்காரம் ஒரே நிமிடத்தில் உடைக்கப்பட்டது போல் இருந்தது. மாமனார் நாற்காலியில் உட்கார்ந்தபடியே அழுது கொண்டிருந்தார். அவரது கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. திரும்ப திரும்ப அவருக்கு அதே காட்சி நினைவுக்கு வந்தது. அவர் கோபத்தில் ராஜ்வீரை ஸ்டோர் அறையில் பூட்டியது. அவர்களுக்கு நினைவு வர ஆரம்பித்தது. அவன் கை உடைந்தபோது அவன் வெளியிட்ட அந்த வலி நிறைந்த அலறல், பின்னர் அவன் கால் உடைந்தபோது அவன் கதறிய அந்த ஒலி. அந்த நேரத்தில் அவர்களுக்கு தங்களின் மரியாதையை காப்பாற்றுகிறோம் என்று தோன்றியது. ஆனால் இன்று அவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டது. அந்த நாளில் தாங்கள் தங்கள் மனிதத்தன்மையை இழந்துவிட்டோம் என்று. மறுபுறம் குணால் தலையை தாழ்த்தி உட்கார்ந்திருந்தான். அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவன் தொடர்ந்து தன் சகோதரி கனிகாவை பார்த்துவிட்டு பின்னர் வெக்கத்தால் கண்களை தாழ்த்திக் கொண்டான். அவனுக்கு புரிந்துவிட்டது, தான் அதிகம் நேசிப்பதாக கூறிக்கொண்ட அந்த சகோதரியின் வாழ்க்கையை தன் கைகளாலேயே அழித்துவிட்டான் என்று. திடீரென்று மாமனார் எழுந்து மெதுவான குரலில் கூறினார், வாருங்கள், இப்போதே ராஜ்வீரிடம் செல்வோம். அவன் நம்மை மன்னிக்காவிட்டாலும் நாம் அவன் முன் தலையை தாழ்த்தி நம் குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்போம். இதை கேட்டதும் கனிகாவின் இதயத்துடிப்பு வேகமாகியது. அவள் கண்களில் பல வருடங்களுக்கு பிறகு நம்பிக்கையின் ஒரு சிறிய ஒளிக்கீற்று தெரிந்தது. அம்மா கடவுள் முன் கைகளை குவித்தாள். நானும் அமைதியாக எல்லாருடன் சேர்ந்து புறப்பட்டேன். முதல் முறையாக நம் முழு குடும்பமும் ஒரு உறவை உடைக்க அல்ல, அதை இணைக்க வெளியே புறப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு நாங்கள் அந்த அரசு பள்ளியை அடைந்தோம். அங்கு ராஜ்வீர் பாடம் கற்பித்து வந்தார். மதிய இடைவேளை முடிந்திருந்தது. குழந்தைகள் வீட்டுக்குச் சென்று விட்டிருந்தனர். முகப்பில் ராஜ்வீர் தன் சக்கர நாற்காலியில் அமர்ந்து சில புத்தகங்களை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். எங்களை ஒன்றாக பார்த்ததும் அவரது முகம் உடனே வெளிரிப்போனது. அவர் நினைத்தார், ஒருவேளை மீண்டும் அவமானம் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று. உடனே அவர் கண்களை தாழ்த்தி கொண்டார். ஆனால் அடுத்த கணமே அவர் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மாமனார் அவருக்கு முன் சென்று முழங்காலில் நின்றார். நடுங்கும் கைகளால் கைகளை குவித்து அழுதுகொண்டே கூறினார், மகனே, என்னை மன்னித்துவிடு. நான் உன்னுடன் மனிதனைப் போல் அல்ல, மிருகத்தைப் போல் நடந்து கொண்டேன். நான் உன்னை உன் பிறப்பால் அளந்தேன், உன் குணத்தால் அல்ல. நான் குற்றவாளி. முடிந்தால் என்னை மன்னித்துவிடு. இந்த காட்சியை பார்த்த ராஜ்வீரின் கண்கள் விரிந்தன. அவர் எதுவும் பேச முடியவில்லை. அப்போது குணால் அவருக்கு முன் வந்தான். அவன் எதுவும் பேசாமல் ராஜ்வீரின் கால்களை பற்றி கொண்டு அழுது விம்மினான். அவன் குரல் உடைந்தது. அண்ணா, என்னை மன்னித்துவிடு. என் அகங்காரத்தில் நான் உன் வாழ்க்கையை அழித்துவிட்டேன். என் சகோதரியின் நன்மை செய்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் அவளின் மகிழ்ச்சியையே பறித்துவிட்டேன். உன் இதயத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தால் என்னை மன்னித்துவிடு. ராஜ்வீரின் கண்களிலும் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவர் நடுங்கும் கைகளால் முதலில் மாமனாரை எழுப்பினார். பின்னர் குணாலை அணைத்து கொண்டார். கரகரப்பான குரலில் கூறினார், தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள். நீங்கள் எனக்கு மூத்தவர்கள். நான் உங்கள் கால்களை தொடக்கூட இல்லை. அதுதான் எனக்கு வருத்தம். எனக்கு யாரிடமும் வெறுப்பு இல்லை. எனக்கு வேண்டியது கனிகாவின் மகிழ்ச்சி மட்டுமே. இன்று உங்களுக்கு உங்கள் தவறு புரிந்துவிட்டது என்றால் என் இதயத்தில் எந்த குறையும் இல்லை. அப்போது கனிகா தன்னை தடுக்க முடியவில்லை. அவள் ஓடி வந்து ராஜ்வீருக்கு முன் நின்று அவரை அணைத்து கொண்டு பெரிதாக அழுதாள். இருவரும் பல நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அழுது கொண்டிருந்தனர். பல வருடங்களின் வலி அந்த கண்ணீருடன் வெளியேறியது. அங்கு நின்ற ஒவ்வொரு நபரின் கண்களும் கலங்கின.
பள்ளியின் சில ஆசிரியர்களும் இந்த காட்சியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டனர். ஹரிநாராயண்ஜியும் அங்கு வந்துவிட்டிருந்தார். அவர் வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறினார். 2 உடைந்த இதயங்கள் இறுதியில் மீண்டும் இணைந்தன என்று. சில நாட்களுக்குப் பிறகு முழு குடும்பத்தின் சம்மதத்துடன் ராஜ்வீர் மற்றும் கனிகாவின் திருமண தேதி நிர்ணயிக்கப்பட்டது. இந்த முறை அந்த வீட்டிலேயே எங்கு ஒரு காலத்தில் ராஜ்வீருக்கு அவமானம் நடந்ததோ அங்கேயே இப்போது அவரை வரவேற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்றன. ஸ்டோர் அறை, அது ஒரு காலத்தில் வலி மற்றும் அலறல்களின் நினைவுகளால் நிறைந்திருந்தது. அதை சுத்தம் செய்து அங்கு ஒரு சிறிய கோயில் அமைக்கப்பட்டது. மாமனார் எல்லாருக்கு முன்பும் கூறினார், இந்த அறை நமக்கு எப்போதும் நினைவூட்டும். மனிதனின் அடையாளம் அவன் பிறப்பில் இருந்து அல்ல, அவன் செயல்களில் இருந்து வருகிறது என்று. திருமண நாளில் மாமனார் தன் மகளின் கையை ராஜ்வீரின் கையில் வைத்தபடி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் கூறினார், மகனே, இன்று என் மிக மதிப்புமிக்க பொக்கிஷத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இவளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். ராஜ்வீர் பணிவுடன் பதிலளித்தார், அப்பா, நான் கனிகாவுக்கு எப்போதும் மரியாதையும் அன்பும் கொடுப்பேன். திருமணத்திற்குப் பிறகு கனிகாவின் வாழ்க்கை முழுவதுமாக மாறியது. இரவு நேரங்களில் ஸ்டோர் அறைக்குச் சென்று அழுது கொண்டிருந்த அந்த பெண் இப்போது ஒவ்வொரு காலையிலும் புன்னகையுடன் தன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். ராஜ்வீர் முன்பு போலவே அரசு பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து வந்தார். தன் சம்பளத்தின் ஒரு பகுதியை அனாதை ஆசிரம குழந்தைகளுக்கு செலவழித்து வந்தார். கனிகாவும் அவருடன் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தாள். மாமனார் மற்றும் குணால் எப்போது அனாதை குழந்தையை பார்த்தாலும் அதற்கு உதவி செய்வார்கள். அவர்களுக்கு புரிந்தது, ஒரு குழந்தையின் மிக பெரிய துயரம் அதன் பிறப்பு கதை அல்ல, சமூகத்தின் குறுகிய எண்ணம்தான் என்று. காலம் செல்ல செல்ல ஒரு நாள் அந்த அனாதை ஆசிரமத்திலிருந்து ஒரு சிறிய குழந்தையை ராஜ்வீர் மற்றும் கனிகா தத்து எடுத்தனர். அந்த குழந்தை முதல் முறையாக அந்த வீட்டின் வாசலுக்கு வந்தபோது மாமனார் அதை தன் மடியில் தூக்கி மார்புடன் அணைத்து கொண்டார். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த குழந்தையின் நெற்றியை முத்தமிட்டபடி கூறினார், இன்று கடவுள் என் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வாய்ப்பை எனக்கு அளித்துள்ளார். இனி இந்த வீட்டில் எந்த குழந்தையின் அடையாளமும் அதன் பிறப்பில் இருந்து வராது, அதன் பண்புகளிலும் இதயத்திலிருந்து வரும். அன்று முழு குடும்பத்தின் கண்களிலும் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது. பல வருடங்களுக்கு முன் அகங்காரம் உறவுகளை உடைத்த அந்த வீட்டில் இன்று அன்பு, உறவு மற்றும் மனிதத்தன்மையின் வெற்றி நடைபெற்றது. கனிகா என்னை பார்த்து புன்னகையுடன் கூறினாள், அண்ணி, அன்று நீங்கள் என் வலியை புரிந்து கொள்ளாவிட்டால் நான் என் முழு வாழ்க்கையையும் அந்த வலியிலேயே வாழ்ந்திருப்பேன். நீங்கள் என் திருமணத்தை மட்டும் செய்யவில்லை, என் வாழ்க்கையையே திருப்பித் தந்தீர்கள். நான் கனிகாவை அணைத்துக் கொண்டேன். அந்த கணத்தில் எனக்கு உணர்வு ஏற்பட்டது. உறவுகள் இரத்தத்தால் அல்ல, ஒன்றாக நின்று சரியான நேரத்தில் உண்மையின் பக்கம் நிற்பதன் மூலம் உருவாகின்றன என்று. இதுதான் இந்த குடும்பத்தின் மிகப்பெரிய வெற்றி. எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.